திருக்கோயில் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவாரப் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 229வது ஸ்தலம். 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பல்லவ மற்றும் மத்திய சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. எங்கேருந்து பறிச்சுட்டு வருவீங்க பூலாம்? பண்ருட்டிக்கு நேரம் கடைக்காரங்க. இங்கேருந்து எதில் எடுத்துகிட்டு வருவீங்க? வண்டியில் மரமாக எடுத்துன்னு வருவேன். 2 வீலர்லையா? ஆமாடாக்காங்க. இது எத்தனை நாளைக்கு தாங்கும் இந்த பூ? ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சா தாங்கண்டா. ஃப்ரிட்ஜில்? வெள்ளையாக இருக்கிறது தாமரை, ரோஸும் தாமரையா? வெண் தாமரை, இது வந்து செந்தாமரை, வெள்ளை தாமரை. அது எல்லாமே இப்படி தான் இருக்குமா? விரியாதா? இல்லை, நம்மளா பிரிக்கணும்டாக்காங்க. ஓஹோ, நம்மளா பிரித்து தான் அதை இது பண்ணணுமா? பிரிச்சோம்னா அழகா. ஓஹோ. அப்போ நீங்கள் தாமரை மணி. திருநாவுக்கரசர் எனும் அப்பரடிகளை மகேந்திரவர்மன் கிபி 600 மற்றும் 630 கல்லுடன் சேர்த்து கடலில் தள்ளிய பொழுது அப்பரடிகள் கற்றூணை பூற்றி ஓர் கடலில் பாய்ச்சிடும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என பாடி துதிக்க அக்கல்லே தெப்பமாக மாறி கடலில் மிதந்து வந்து கரையேறி அற்புதம் நிகழ்ந்தது இந்த ஊர் கடலூர். புராணப் பெயர் கடைஞாழல் என்பது இதன் சிறப்பு பெயராகும். ஒரு முறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினார். பலமுறை ஆடியும் தோல்வி பெருமாளுக்கே. ஆனால் வெற்றி தனக்கே என்று கூறிய பெருமாளின் கண்களை பார்வதி மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. மனம் வருந்திய இறைவி சிவனை வேண்ட, நீ பூலோகம் சென்று சிவஸ்தலங்களை பூஜிக்க வேண்டும். அப்படி பூஜிக்கும்போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிறதோ அந்த ஸ்தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார். அதுபோல் இறைவி பல ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரி வனமாக திகழ்ந்த இத்திருத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்திருத்தலத்திலேயே அரூபமாக, அதாவது உருவமில்லாமல் இறைவனை பூஜித்து பேறு பெற்றாள். அருவ வடிவில் தவம் செய்த இடம் உருவமேதும் இல்லாமல் பீடம் மட்டுமே காட்சியளிக்கிறது. புலிக்கால் முனிவர் தவம் செய்த திருத்தலம். பாதிரி மரத்தை தலவிருட்சமாக உள்ள இவ்வூர் திருப்பாதிரி புலியூர் என பெயர் பெற்றது. கடலூரில் அமைந்த கோவில்களில் இக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இத்திருத்தலத்தை ஒருமுறை தரிசிப்பதால் நாம் காசி விஸ்வநாதரை 8 முறை தரிசித்த பலன் கிட்டும். அதேபோல் சிதம்பர ஈஸ்வரனை 3 முறை தரிசித்த பலன் கிட்டும். எனவே இக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. உங்களுக்கு இத்திருக்கோவிலில் செல்ல வாய்ப்பிருந்தால் நிச்சயம் நழுவ விடாதீர்கள். இத்திருக்கோவிலின் உள்ளேயே அழகான கோஸ்தலம் அமைய பெற்றுள்ளது. இங்கு 60க்கும் மேற்பட்ட பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் அழகாக செயல்பட்டு வருகிறது. திருக்கோவிலிலிருந்து பெரிய நாயகி உடனுறை அம்பாள் சன்னதிக்கு செல்லும் வழி. இந்த வழியில்தான் மரத்தடியில் இந்த பிள்ளையார், நாகக்கன்னிகள் ஆகியோருடன் நமக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு மாதத்தில் 2 முறை கோபூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் கொடுக்கும் பழங்கள் மற்றும் காணிக்கைகள், தீவனங்கள் இந்த பசுக்கள் கன்றுகளுக்கு வழங்கப்படுகிறது. கோபூஜை செய்வதால் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் நிவர்த்தி அடைகின்றன. பிரம்மஹத்தி தோஷம், புத்திர தோஷம், விவாக தோஷம் ஆகியவை நம்மை விட்டு விலகுகின்றன. பசுக்கள் இருக்கும் இடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை அண்டாது. எனவே இங்கு செய்யப்படும் கோபூஜைக்கு அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து கொள்வார். இதோ அம்பாள் சன்னதிற்கு வந்துவிட்டோம்.
10 நாட்கள் வெகு சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவடச்சான் எனும் தேர் 4 மாத வீதிகள் வழியாக உலா வருகிறது. இத்திருக்கோவிலை தரிசிக்க நீங்கள் கடலூரிலிருந்து சிறிது தூரத்திலே வந்தாலே போதுமானது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.